ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா ஸ்டேட்டிக் வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம். இதற்கு முந்தின வீடியோவில் லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டேட்டிக் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டேட்டிக் வேரியபிள் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு வேரியபிளுடைய வேல்யூ, அந்த வேல்யூ வந்து அக்ராஸ் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸுக்கும் சேமாக தான் சேராகலும் அப்படிங்கிற கேசஸ்க்கு நம்ம ஸ்டேட்டிக் வேரியபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன பண்ணும், அடுத்தடுத்த அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதாவது நெக்ஸ்ட் அட்ரஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அது போக இப்போ ஸ்டூடெண்ட்டுடைய கவுண்ட்டு, இப்போ ஸ்டூடெண்ட் கவுண்ட்லாம் நமக்கு என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் கவுண்ட் இருக்காங்கன்னா நம்ம 1+1 அப்படின்னு புதுசு புதுசாக ஸ்டூடெண்ட் ஆடாக நமக்கு என்ன ஆகணும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், சிவில் எதில் வேணாலும் ஆடாகலாம். ஸோ வேணும்னா நம்ம ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். மெஜஸ்டி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. தென் இந்த கிளாஸில் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஸ்டேட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்டிக் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸ்டேட்டிக் இன்டிஜர் டேட்டா டைப், தென் ஸ்டூடெண்ட் கவுண்ட். இனிஷியலாக ஒரு 10 இருக்கிறதா அசீவ் பண்ணிக்கலாம். தென் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் வாட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மெத்தட். இப்போ இந்த மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் கவுண்ட் அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டு இதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? தென் இப்போ இந்த மெஜஸ்டி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இன்ஸ்டியூஷனில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். அந்த ஆப்ஜெக்ட் எப்படின்னா, ஆப்ஜெக்ட்னா இதை பொறுத்தவரை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, பைத்தான் கிளாஸ் கேட்டு வரலாம் அந்த இன்ஸ்டியூஷனில், அல்லது ஜாவா கிளாஸ் கேட்டு வரலாம், இல்லை ஆட்டோமேஷன் டெஸ்டிங் கிளாஸ் கேட்டு வரலாம். இந்த மாதிரி எனி கிளாஸஸ் கேட்டு வரலாம்ல. இப்போ வந்து ஜாவாக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒன்று, இது வந்து பைத்தான் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாமே ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் தான், இன்னும் நம்ம எதுவும் இது பண்ணலை. இப்போ ஜாவாங்கிற அந்த கோர்ஸை கேட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வராரு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம், ஆட் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்ஓவில் எவ்வளோன்னு பார்க்கலாம். டோட்டல் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் என்ன பண்ணணும், நம்ம கால் பண்ணணும். இது ஸ்டேட்டிக் வேரியபிளா, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாகவே கால் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெஃபரன்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை. அல்லது ரெஃபரன்ஸ் நேம் வச்சு கால் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் ஸ்டேட்டிக் வேரியபிளை நம்ம டைரெக்டாகவே கால் பண்ணலாம். ஸோ இதற்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் பண்ணப்ப, இதுக்கு முந்தின வீடியோ பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு கிரியேட் பண்ணோம், ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம கால் பண்ணோம். இதுக்கு அப்படி தேவையில்லை ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு. ஓகேவா? சைல்டு கிளாஸில் நம்ம அக்சஸ் பண்ணோம்னா அதற்குரிய கிளாஸ் நேம், அதாவது கிளாஸ் நேம் மீன்ஸ் இங்கே கிளாஸ் நேம் வந்து மெஜஸ்டி இன்ஸ்டியூட் டாட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கால் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு வழியில் கால் பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ இதை எடுத்துடலாம், இது தேவையில்லாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ 10லேருந்து 11 வந்திருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பைத்தானுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஆடாரு. இப்போ எனக்கு லெவன்லேருந்து 12 வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓகே, 12. ஸோ இந்த மாதிரி கேசஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்டேட்டிக் வேரியபிள் கிரியேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதா? ஸோ இதுதான் ஸ்டேட்டிக் வேரியபிள். இப்போ இந்த ஸ்டேட்டிக் வேரியபிளை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கிளாஸ் லெவல் வேரியபிள்னு சொல்லலாம், அதுக்கு பேர். அதே மாதிரி அதாவது இட் கேன் பி ஆக்சஸ்டு காலிங் த்ரூ கிளாஸ் நேம். இப்போ நான் சொன்னேன் கிளாஸ் நேம் டாட் வச்சோம்னா இது பண்ணும்.
இவ்வளவுதான் மொத்தம். ஸோ ஃபார் நம்ம வந்து வேரியபிள்ஸ், அதாவது ஜாவால வேரியபிள்ஸில் 3 வேரியபிள்ஸ், என்னது லோக்கல், இன்ஸ்டன்ஸ் அண்டு ஸ்டேட்டிக் வேரியபிள் 3 பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.